வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து அவங்களுக்குள்ள மனசை விட்டு பேசும்பொழுது அப்போ கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க. நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த, உலக நாடுகள்லாம் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்து கொண்டு மக்களை கட்டி போட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் பேராசிரியர் திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் சொன்னது இது. ஒரே சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடிய இடம் அவங்களுக்கு அது சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நிறைய நேரம் நான் அனுபவிச்சிருக்கேன். அது நேற்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சு. நேற்று இந்த இயற்கையோட கட்டளையினால் ஒரு வீடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பழைய வீடு, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. ஸோ அந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே அரசு பணியாளர்கள். ஒருத்தர் தமிழ் புலவர், தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்று அப்புறம் அவர் காலமாயிட்டார். இப்போ அந்த வீட்டில் அவங்க துணைவியாரும் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அந்த மகனும் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். 2010 அவங்க என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கிராம நிர்வாக அதிகாரியாக பணிபுரிஞ்சிருக்காங்க, அதாவது விஓவாக வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது நான் உங்களெலாம் பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் உங்களெல்லாம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு கவனம் இல்லை, அவங்கள பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதை சொன்னேன், அம்மா நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம், பட்டு நான் உங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வீட்டுக்காரர் தமிழாசிரியர்ன்றதுனால தமிழை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் திருவாடுதுறை ஆதீனம், அதில் திருமுறையெல்லாம் படித்து ஆதீனத்தில் போய் திருமுறை நெறிச்செல்வர் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடியேனும் ஒரு 6 ஆண்டு காலமாக படிச்சுட்டு இருக்கேன், 3 பட்டம் வாங்கிட்டேன் திருவாடுதுறை ஆதீனம் அவர்களுடைய கையால், இப்போவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னேன். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு உரையாடலாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பையனை விஓவாவாக சில காலம் பணியாற்றி இப்போ கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்போ ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் பணிக்கு போகிறார். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் போயிட்டு ஜாயின் பண்ணிவிடுவார். அவர் அம்மா போதும் இருங்க அவர் கோச்சிக்கு போகிறாரு, அவர் வேறு வேலையாக வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை டைவர்ட் பண்ணுறாரு. அப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, ஐயா அவங்க பேசட்டும் இருங்க, ஏன்னா இந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, அவங்க பேசினாலே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக இருக்கும், யாருக்கிட்டையாவது எதையாவது அவங்க மனசில் இருக்கிறத சொல்லணும், அப்படி சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் இப்போ உடல் நலம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மருத்துவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்களுடைய உடம்பை பரிசோதனை பண்ணி இன்னும் சில மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டை பார்த்தோம். அவர் என்னை கூப்பிட்ட காரணம், எனக்கு திருமண வயதெல்லாம் தாண்டி போயிடுச்சு, இன்னும் திருமணம் எனக்கு கை கூடலை, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத இருக்காங்க, ஸோ எது தொட்டாலுமே முடிய மாட்டேங்குது, அப்படியே கண்டினியூ ஆகினே போகுது, ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு என்னால் வர முடியல, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தவறான பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகி இப்போ தான் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டார். அதுக்கப்புறம் அதான் போயிட்டோம். அவங்க வீட்டை பார்த்துட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசுகிறேன்.
அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீடு கட்டின வரலாறுலாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதாவது இந்த வீடு நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு அடமானம் மாதிரி தான் போட்டோம். முதல்ல ஒரு சின்ன வீடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காலி இடமும் அவங்களுக்கு தான். அடமானம் மாதிரி போட்டு அவங்க வந்து அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த இடத்த எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வேலூரில் போய் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது நான் கேட்டேன், அந்த எழுதி கொடுத்தாரே அவருக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு 2 பெண்கள் தான் இருந்தாங்க, பையன் கிடையாது அப்படின்னாங்க. இவங்களுக்கு வந்து ஒரே பையன். சரி, ஓகே, நம்ம வந்து அந்த டாப்பிக்கே அதுக்கப்புறம் டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அந்த கூப்பிட்டவர் வந்து அவங்க அந்த அம்மாவோட பையன் வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி அப்படின்றார். அப்போது நான் வந்து, ஐயா நான் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அம்மா சொன்னாங்க அந்த வீடு கட்டும்போது நிறைய வாஸ்து நிபுணர்லாம் கூப்பிட்டு காமிச்சு தான் நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி. முதல் பூமி பூஜை போட்டு கட்ட முடியல. 2வது ஒருத்தரை கூப்பிட்டு பூமி பூஜை போட்டு அதுவும் நின்று போச்சு. 3வது ஒரு ஐயரை கூப்பிட்டு அவரு சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அந்த பனைமரத்தில் முளைச்சிருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய கொத்து எடுத்துன்னு வந்து வெட்டின்னு வந்து நாங்கள் வந்து பூமி பூஜை போட்டோம். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த வீடு கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடு எப்போ கட்டினீங்கன்னு கேட்டதுக்கு, இது காலி இடமா இருந்தது. 2012 தான் கட்டி முடிச்சு நாங்கள் 12 தான் கிரகப்பிரவேசம் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ ஏன் அப்போ பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா அப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. பாதி வீடு கட்டியிருக்காங்க. முதல்ல பாதி வீடு கட்டி அவர் வந்து விற்றுட்டு போயிட்டார். ஸோ இப்போ அந்த வீட்டில் தான் இருக்காங்க அவங்க. ஒரு போர்ஷன் வாடகை விட்டுட்டு ஒரு போர்ஷனில் இவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவர் கேட்டார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா நல்ல தெளிவாக இருக்காங்க, ஷார்ப்பாக இருக்காங்க. அந்த பையன் வந்து அதை விட ஷார்ப்பு. ஏன்னா அவர் வந்து அரசு பணியில் இருந்தார், இருந்தாலும் பயங்கர ஷார்ப்பு. நம்ம வந்து இவங்களுக்கு வளவலெல்லாம் பேச வேண்டாம். ஐயா நான் ஒரு 6 விதிகள் சொல்கிறேன். வாஸ்துவில் அடிப்படையான 6 விதிகள் அதுதான். அந்த விதிகளுக்கு உட்பட்டு இந்த வீடு இருக்கா இல்லையா நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த 6 அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னா, ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறதுக்காக. அந்த மனையாக இருந்தாலும் சரி, நம்ம கட்டக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். வீட்டுக்கு 4 மூலைகள் தான் வரணும். அதே மாதிரி காலி இடமா இருக்கும் பொழுது அந்த மனைக்கும் 4 மூலைகள் தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து வாஸ்துவோட அடிப்படையான முதல் விதி. 2வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பள்ளம், தென்மேற்கு உயரம். நீங்கள் போர் எங்கே போட்டிருக்கீங்க, அப்புறம் சம்ப் எங்கே கட்டியிருக்கீங்க, இயற்கையாகவும் உங்கள் வீடு வடகிழக்கில் பள்ளம் இருக்கா, தென்மேற்கில் மேடு இருக்கா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. 3வது, வடக்கு கிழக்கு அதிக காலி இடம், தெற்கு மேற்கு குறைவான காலி இடம். ஒரு ஒஸ்ட் கேஸில் எனக்கு வந்து மனையோட அளவு சின்னதாக இருக்குது, என்னால் வந்து 4 பக்கம் இடம் விட முடியாது, தெற்கு மேற்கு என்னால் விட முடியாது, நான் வடக்கு கிழக்கு மட்டும் விடுறேன் அப்படின்னா ஓகே, அது வந்து அக்செப்டபிள் தான். அப்போ உங்கள் வீட்டில் வந்து வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் இருக்குதா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 4வது உச்ச வாசல். உச்ச வாசல் என்ன அப்படின்னா, இப்போது அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு. கிழக்கு பார்த்த வீடுனா வடக்கு ஒட்டி வாயில் படி வச்சுருந்தீங்கன்னா அது உச்ச வாசல். இப்போ வடக்கு பார்த்த வீடுனா கிழக்கு ஒட்டி வாயில் படி வச்சுருந்தா உச்ச வாசல். தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாயில் படி வச்சுருந்தா உச்ச வாசல். மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வச்சுருந்தா உச்சவாசல். இது வந்து 5வது விதி. இந்த மாடிப்படி அமைக்கிற முறை இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு வீட்டோட எந்த உள் மூலையிலையும் மாடிப்படி வரக்கூடாது. வெளி மூலையில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பக்கம் வடக்கும் கிழக்கும் வரவே கூடாது. மற்ற திசைகளில் வந்து நம்ம மாடிப்படி போடலாம். இந்த மாடிப்படி அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். 6வது ஒரு விதி என்னன்னா, இது வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இந்த 6வது விதி தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விதி. இதை தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா, தெருக்குத்து தெரு பார்வை. ஒரு இடம் வாங்க போகிறோன்னா ஒரு நல்ல தெருக்குத்து, நல்ல தெரு பார்வை,
அதை தாண்டி தெரு தாக்கம் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இந்த இந்த விஷயத்தில் வந்து தெருக்குத்து தெரு பார்வைன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போது எங்கெல்லாம் நான் உச்ச வாசல்னு சொன்னனோ அங்கெல்லாம் தெரு வந்தால் அந்த தெரு வந்து நல்ல தெருக்குத்து, நல்ல தெரு பார்வை. இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு கிழக்கு பக்கம் ஒரு தெரு பார்வை வருது, தென்கிழக்கு தெற்கு பக்கம் ஒரு தெரு பார்வை வருது. இது ஒரு கிழக்கு வந்து மைனஸ், தெற்கு வந்து ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேரும்பொழுது அந்த இடம் வந்து நியூட்ரல் ஆகிடும். இப்போ இந்த 6 விதிகளில் நம்ம வீடு எத்தனை விதியை வந்து உட்படும் வாஸ்துக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவர் 3 விதிகளுக்கு தான் நம்ம உட்படுறோம். சதுரம் செவ்வகத்தில் வந்துடுறோம். வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் அது ஓகே. உச்சவாசல் இந்த கான்செப்டில் தான் வரோம். மாடிப்படியில் வரல, வடக்கு கிழக்கு காலி இடத்துல வரல, தெருக்குத்தில் நம்ம அடிபட்டு போயிடுறோம். இப்போ வடக்கு கிழக்கு காலி இடம், அவர் கூப்பிட்டது என்ன வந்து கல்யாணம் தள்ளி போகுது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அம்மானாலே ஒரு வீட்டோட தென்கிழக்கு பகுதி தான் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த வீட்டில் தென்கிழக்கு கார்னர் வீடுன்றதுனால அந்த வீட்டையே தென்கிழக்கு கட் பண்ணி தான், அந்த தென்கிழக்கு கார்னரை கட் பண்ணி தான் வீடு கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து தெரு திரும்பும்போது அந்த இடத்துல கேப் வேணும், வண்டி இடிக்காமல் போகணுன்றதுக்காக அந்த லே அவுட் போடும்போது அந்த தென்கிழக்கு கார்னரை வந்து கட் பண்ணி விடுவாங்க. அந்த 4 கார்னரை கட் பண்ணுவாங்க. பட் இவங்க வீடு வந்து தென்கிழக்கு கார்னர்ன்றதுனால அந்த தென்கிழக்கு பகுதியை கட் பண்ணியிருக்காங்க. தென்கிழக்கு கட்டு, 2வது தென்கிழக்கு தப்பான தெரு பார்வையில் இருக்குது. இது வந்து ஜென்ரலாகவே பெண்கள் குறிப்பாக சொல்ல போனால் அந்த வீட்டில் அம்மாவுடைய பகுதி, அது தென்கிழக்கு பகுதி, அது பாதிப்பு. 2வது கல்யாணம், ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், வடக்கு பக்கம் பார்க்கணும். வடக்கு பக்கம் காலி இடம் இல்லாமல் வடக்கு பக்கம் எல்லை வரைக்கும் வீடு கட்டி வடக்கு பக்கம் பொது சுவராக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு நம்ம நிறைய பதிவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. இப்போ அதே பிரச்சனை தான் அந்த வீட்டில். அவங்க இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு வடக்கு பக்கம் பொது சுவர், வடக்கு பக்கம் காலி இடமே கிடையாது. இன்னும் அந்த மொத்த வீட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வடகிழக்கு பகுதியை மட்டும் அவங்க வடகிழக்கு பகுதியை மூடி அந்த இடம் வந்து எனக்கு போர்ட்டிக்கோவாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடமா போட்டு வடகிழக்கு கம்ப்ளீட்டாக மூடி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, ஒரு மேடை கட்டி. அந்த எக்ஸாக்ட் வடகிழக்கு கார்னரில் அந்த வீட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மோட்டாரை அந்த கார்னரில் தான் ஸ்டாண்ட் அடித்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் என்பது ஒரு சின்ன விஷயமானு கேட்டிங்கன்னா அது சின்ன விஷயம், அது செய்யக்கூடிய வேலை பெரிய வேலையாக இருக்கும். ஜென்ரலாகவே வடகிழக்கு பகுதியில் அந்த இபி சம்பந்தமான பொருட்கள் வரக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு வடகிழக்கு பகுதியில் ஒரு பெரிய வாஷிங் மிஷினை வச்சு வெயிட் வச்சுட்டாங்க. கீழே ஒரு மேடை கட்டிட்டாங்க, அதுக்கு மேலே வாஷிங் மிஷினை வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பையனோட கல்யாணம் நடக்கலை, தள்ளி போகுது அப்படின்னும்போது அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியோட வடக்கு பக்கத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க குடியிருக்கிற போர்ஷனில் வடக்கு பக்கம் பொது சுவர், அந்த மொத்த வீட்டோட வடகிழக்கு பகுதியில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வடகிழக்கு மூலையை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வெயிட் வச்சுருக்கிறதுனால அவருக்கு வந்து திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாயிருந்தார். அதையும் நம்ம காரணம் சொன்னோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து மேற்கு பக்கம் ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வந்து 4 மூலை கிடையாது. அப்போ சொன்னேன், அப்போ சதுரம் செவ்வகம் என்ற அடிப்படையில் நம்ம வரல, அதுலேயும் நம்ம போயிட்டோம். 6 விதிகளில் 4 விதி போயிடுச்சு, 2 விதியில் தான் இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? பணம்னா வந்துட்டுருக்கும். ஏன்னா வந்து பணத்துக்கான ஒரு தெரு பார்வையும் இருக்குது, ஆரோக்கியத்துக்கான தெரு பார்வையும் இருக்குது. இப்போ ஆரோக்கியம் வந்து தப்பான தெரு பார்வைன்றதுனால அது ஆரோக்கியம் கெடுக்கும், பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னா, அந்த அம்மாவோட ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்துட்டுருக்கு. இவரும் ஏதோ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அந்த வகையில் பணம் அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சு, அந்த தவறான தெருக்குத்து உள்ள இடத்துல இருந்ததுனால. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு விஷயம் சொன்னார் அந்த நண்பர் வந்து, சார் நாங்கள் வீடு காங்கிரீட் போடும்போது அந்த சென்ட்ரிங் எல்லாம் டேமேஜ் ஆகி அப்போவே காங்கிரீட் போடும்போது அது டமாலிஷ் ஆகிப்போச்சு, கீழே விழுந்து மறுபடியும் நாங்கள் வந்து அதை சரி பண்ணி தான் காங்கிரீட் போட்டோம் அப்படின்னார். இதெல்லாம் இயற்கை கொடுக்கக்கூடிய சமிச்சை. ஒரு ஒரு கட்டடம் கட்டும் பொழுது
ஒரு தகராறாகி வேலை நிற்குது அப்படின்னா அது வாஸ்து குறைபாடு உள்ள இடம். அந்த பில்டிங் வந்து வாஸ்து குறைபாடு உள்ள கட்டிடமாக இருக்கும். நீங்கள் காங்கிரீட் போடுற அளவில் போயிட்டு காங்கிரீட்டே போட முடியாத நிற்குதுனாலும் அது பிரச்சனைக்குரிய இடம். இந்த காங்கிரீட் போடும்போது இந்த சென்ட்ரிங் வேலை சரியாக இல்லாததுனால முட்டெல்லாம் கீழே விழுந்து அந்த காங்கிரீட் கொலாப்ஸ் ஆகுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு இடம் தான் அது. ஸோ இந்த மாதிரி இயற்கை முதலே நமக்கு சமீட்சையாக கொடுக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு யாருக்காவது அதை விற்றுட்டு நம்ம தூரம் வந்துடணும். அவங்க ஆனால் இதெல்லாம் வரல. இது வந்து கிட்டத்தட்ட அவங்க 2012 கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்த அவங்க அப்பா வந்து முதுமை காரணமாக அவரால் வெளியில் நடமாட முடியல, படுத்த படுக்கை ஆகிட்டார். 2020 ஏப்ரல் 23 அவர் காலமாயிருக்கார். ஸோ இப்போ அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நல்லா வரணும். அவங்க வேறு ஒரு வீட்டுக்கு போக சொல்லியிருக்கோம். அந்த நண்பரே சொல்லிட்டார், இப்போ என்ன சார் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார். அந்த அம்மாவும் சரி நாங்கள் போயிடுறோம் அப்படின்னாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து யாருமே சொல்லலையே இது வரைக்கும், நாங்களும் எத்தனையோ பேரை கூப்பிட்டு காமிச்சிருக்கோம், இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க. அது காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வீட்டுக்கு போங்க. ஒரு வடகிழக்கு சுத்தமான பகுதி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வீட்டுக்கு போங்க. திருச்செந்தூர் முருகரை பிடிச்சிக்கோங்க. அவரை போய் சரணாகதி அடைங்க. நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல வீடு கொடுப்பாரு, ஒரு நல்ல ஒரு மனைவியும் கொடுப்பாரு. உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கடனையும் அடைப்பார் அப்படின்னு சொல்லி அவரை திருச்செந்தூர் கோயில் போக சொல்லியிருக்கோம். நான் நிச்சயமாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு. போனார்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அந்த முருகப்பெருமானுடைய அருளால் அமையணும், அமைய வேண்டிக் கொள்கிறேன். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.